சரிங்க ப்ரோ, இந்த 2026 எலெக்ஷனில் எந்த பொலிட்டிஷியன் லீடர் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு யங்ஸ்டரா? இல்லை கண்டிப்பாக தளபதி விஜய் தான் இது. அது ஏன் ப்ரோ தளபதி விஜய் நான் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை எல்லாரும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு. சரி வா தளபதி வரேன்றாரு, நம்ம மக்களுக்காக அது பண்ணுறேன் சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. சரிப்பா, இப்போ இது வரைக்கும் ஒர்க் பண்ண இந்த பொலிட்டிஷியன்ஸ் அப்போ அவங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்ல வரல, அது எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு தான் சொல்கிறேன். சரி எல்லாருக்கும் பண்ணாங்க, இவர் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுது, நிறையா பேசியிருக்காரு நீட்டை பற்றி அது இது நிறையா சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்க இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ சீமான் அவர்களை வந்து பல வருஷமாக அந்த அரசியல் நிற்காது, தன்னிச்சு தான் போட்டி போடுறாரு அப்படின்னு. ஏன் நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் கண்டிப்பாக அவருக்கும் கொடுக்கலாம். நான் வந்து அவருக்கு சப்போர்ட் சரியாக கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுது, சரியாக தெரில. பட் இவர் ஆக்டிங்கில் இது பண்ணிருக்காரு, நிறையா வந்திருக்காரு. சரி ஓகே ஃபீல்ட்லேயே இருந்திருக்காரு, நல்லா சப்போர்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போது சீமான் அவர்களை விட தளபதி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகம், மக்கள் ஆதரவு அதிகம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மீடியா மூலயமா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். ஸ்டாலின் வரலாம். ஏன்னா இது வந்து முதல்ல வந்து பண்ணிட்டாரு அரசியல் கட்சி மாதிரி வேணாங்க, இப்போ அப்படின்றது. அது ரொம்ப பேச்சு ஸ்டாலின் நல்லது. எதனாலயா ஸ்டாலின் ஐயா வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது பண்ணுறது நல்லா பண்ணுறாரு, இப்போதைக்கு நல்லா பண்ணுறாரு நல்லா. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த அவரோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சும்மா ப்ரோ விஜய் தான் ப்ரோ, விஜய் வந்தால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும். எதனால ப்ரோ அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்க? இத்தனை வருஷம் இவங்க இருந்தாங்க, இந்த வருஷம் டிஎம்கே எதுவுமே அவ்வளோவா பண்ணல. அவங்க என்னென்னா அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவை எதுக்கோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. சரி இவர் வராரு, இவருக்காவது ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கணும், இவர் எதாவது பண்ணுறாரான்னு பார்க்கணும் ப்ரோ. கன்ஃபார்ம் தாட்டி விஜய் தான் ப்ரோ வருவார். சரிங்க ப்ரோ, விஜய் வந்தால் இது பண்ணுவார்ப்பா, இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு தான் பண்ணுவார்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ப்ரோ கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்களா விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் சீமான் அவர்களும் வந்து பல வருஷமாக சொல்லின்னு இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் வந்து தன்னிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அதை பற்றி நினைக்கிறீங்க? அவருக்கும் கொடுக்கலாம் ப்ரோ, ஆனால் அவர் வந்து எப்படின்னா எல்லாரையுமே பார்க்க மாட்டாரு. ஹிந்துஸ் கொண்டு தனியாக இது பண்ணுறாரு, முஸ்லீமு கிறிஸ்டின் அதெல்லாம் அவர் சொல்லாமல் ஹிந்துஸ் கொண்டு தான் இது பண்ணுறாரு. இவர் வந்து அந்தமாரி இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக தான் சொல்கிறாரு. ஏன் எல்லாரும் தளபதி தளபதி தளபதி? அவர் சின்ன வயசு ஃபேனு. அதேமாரி இப்போ இருக்கிறதுல வந்து இப்போயே ஒன்றும் இதுக்கும் வரலை, இப்போயே ஒன்றும் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்தால் ஒன்றும் நல்லா பண்ணுவார், அது ஒரு நம்பிக்கை. அதை வரதுக்கு முன்னாடியே நிறையா பண்ணிட்டு இருக்காரு, வந்தாருன்னா ஒன்றும் நிறையா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. சரி ப்ரோ, அவர் எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. அவர் போகிற ஃபஸ்ட்டு கையெழுத்து மாற்ற போகிற மாணவர்களுக்கு தான் ப்ரோ. மாணவர்கள் எல்லாம் சேஃப்டியாக போகணும். இப்போ நிறையா பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது, நிறையா அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அது நடந்ததே இப்போ வேறு எல்லாம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. அது வந்தால் இதெல்லாம் தப்பு இல்லாமல் நடக்கும்னு நம்ம ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. தளபதி வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. தளபதி தான் டிவிக்கே. டிவிக்கு சொல்லிட்டீங்க, தளபதினா நம்ம திமுக நினச்சிடுவாங்க, நீங்கள் விளக்கமாக சொல்லிட்டீங்க. சரி ப்ரோ, எதனால இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதனாலனா புதிய தலைவர் வந்தால் இன்னும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க, யாரும் எதுவும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ புதுசாக வந்தால் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு, நல்லதா நல்ல சட்டங்கள் இன்னும் நம்ம நாடு நல்லா இருக்கும்னு தோணுது வந்தால். அது இல்லாமல் தளபதி நல்லா பண்ணுவார், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி ப்ரோ, எதனால இவர் வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காருல்ல ப்ரோ. ஏன்னா ஒன்று சொல்லுங்க, இப்போ இது பண்ணாருப்பா, இதுலேருந்து நான் அவருக்கு வந்து ஒரு தொண்டரை ஆகிட்டேன், இதுதான் ஓட்டு போகிறேன் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லுங்கள். அது ஒரு ஆக்டிங்லேருந்தே போடலாம் ப்ரோ, ஆனால் அது ஆக்டிங்காக போடக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கூட நிறைய விஷயம் பண்ணியிருந்தால, நிறைய மார்க் எடுக்கிறவங்களுக்காக, அதெல்லாம் கூட இன்னும் நல்லாயிருக்கும். படிக்கிற பசங்களுக்கு வந்து இப்போ வர்றதுக்கு முன்னாடியே நல்லா பண்ணியிருக்காரு, வந்துட்டாருன்னா இன்னும் பெருசாக ஓகே பெரிய அளவில் பண்ணுவார். அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அந்த மாதிரி தான். சரி ப்ரோ, இப்போ தளபதி அவர்கள் வந்து வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, இந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார்ப்பா, அவர் போகிற முதல் கையெழுத்து இதுக்காக தான் இருக்கும்னா எந்த விஷயமா இருக்கும்? அவர் போடுறது நமக்கு எப்படி தெரியும்? இல்லை நீங்கள் நினைப்பீங்க இவர் வந்தால் ஃபஸ்ட்டு இதான் மாற்ற போகிறாருப்பா அப்படின்னா எதை மாற்றுவார் ஃபஸ்ட்டு வந்தோடனே? கெஸ் பண்ண முடியலையே. நீட்டு பண்ணால் நல்லா இருக்கும்னா ஓகே ப்ரோ, இது பண்ணால் நீட்டு இதுக்கு பண்ணால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்.